மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சார் போடுங்க சார். இல்ல வேண்டாம், போடுங்க சார். போடுங்க. இல்ல அடிங்க சார். எடுத்து அடிங்க சார். போடுங்க. சரி சார். போடுங்க. போடுங்க சார். சார் இல்ல ரவுண்ட் போடுங்க. இல்ல வேணாம் சார், போடுங்க வேணாம். சார். சார் சார் எடுத்து அடிங்க சார். சார் போதும் போதும். எடுத்து ஊத்து. அடிங்க சார். சார் இன்னொரு ரவுண்ட் போடுங்க சார். ஏன் யோசிக்கிறீங்க? போடுங்க. சார் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. யார் சார் நீங்க? நான் கௌதம் என்டர்பிரைசஸோட எம்டி. ஓ, நீங்க கௌதம் சாரோட தம்பியா? ஆமா, நீ உங்க அண்ணனோட காசுல தான் வாழ்றாம. நீ அந்த கம்பெனியில டம்மி பேசிக்கிறாங்க, உண்மையா? ஏய் மரியாதையா பேசு. ஏய் டேய், எங்க சரக்கு ஓசியில குடிச்ச உனக்கு என்ன மரியாதை? டேய் நான் எங்கடா கேட்டேன்? டேய் மாப்ள, இவன் வீட்லயும் ஓசி பார்லயும் ஓசிடா. ஆமாடா. என்ன பேசிட்டு இருக்க? பாட்டில் எடுக்கிறீங்க? யார் மேல கை வைக்க? நீ பாத்துக்கோ. என்ன யார் நினைச்சீங்க? அடிச்சு வாயை உடைச்சிருவேன். என்னடா யார் நினைச்சீங்க? சும்மா சார் எப்படி சார்? சூப்பர்ரா. கௌதமுக்கு இப்ப போன் போடு. ஹலோ. என்ன சார், உங்க தம்பி கார்த்திகை கண்டிச்சு வளர்க்க மாட்டீங்களா? தண்ணியை போட்டுட்டு ரவுடிங்களோட தகராறு பண்ணி பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு சார். என்ன சொல்றீங்க? ஆமா சார், ஒரு கார்டன் பக்கத்துல இருக்கிற ஒரு குடோன் வாசல்ல ரவுடிங்க உங்க தம்பியை போட்டு அடிச்சுனுக்குறானுங்க. அதை பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். கார்த்திக் ஒன்றும் ஆகலையே? தெரியலையே சார். ரவுடிங்க உங்க தம்பிய குடோனுக்குள்ள இழுத்துன்னு போயிட்டாங்க. உங்களை ஏற்கனவே எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். சீக்கிரமா போய் கார்த்தியை காப்பாத்துங்க சார். சார் அந்த குடோன் அட்ரஸ் சொல்ல முடியுமா? லொகேஷன் அனுப்புறேன்னு சொல்ல. சார் உங்களுக்கு போன்ல லொகேஷன் அனுப்புறேன் சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். கட் பண்ணு. ஓகே சார். கட் பண்ணு. இந்த கார்த்திக் ஏன் இப்படி பண்றானே தெரியலையே. இந்நேரம் கௌதம் அலறி அடிச்சு ஓடி வருவான். சூப்பர் சார். ஆமா, நம்ம ஆளுங்க கார்த்திகை குடோனுக்கு கொண்டு போயிருவாங்கல்ல? அதெல்லாம் கரெக்டா செஞ்சிருவானுங்க சார். சரி, நீ உடனே அங்க போ. நான் சொன்ன மாதிரி கரெக்டா வேலையை முடிக்கணும். ஓகே சார். சொதப்பிடாதடா. சரியா? செஞ்சிரு. போ போ போ. ஓகே சார். போ. நீங்க என்னடா பண்றீங்க? அவன் கை போடுறா. விடுங்க விடுங்கடா. நீ கட்டா. சீக்கிரம் கட்டா. நீ அமைதியா இரு. கட்டா. சைலண்டா அப்படியே உட்காரு. டேய் எதுக்குடா கட்டுறீங்க? யாரா நீங்க? என்ன விடுங்கடா. உட்காரா. டேய் என்ன விடுங்கடா. அமைதியா இரு. ஏய் வாடா. விடுங்கடா. டேய் டேய் இங்கே கடை. அம்மா போன் போடு. டேய் என்ன அவுத்து விடுங்கடா. டேய்
ஹலோ கௌதம் சார், எங்க இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. கௌதம்னா ஒருவேளை இந்த இடமா? ஆமா. இங்க தானே காமிக்குது. வாடா. டேய் அவுத்து விடுங்கடா. கார்த்தி, ஒருவேளை இந்த குடன் மேல இருக்குமோ? கார்த்தி, டேய் டேய் கார்த்தி, டேய் யாரா உன்னை கட்டி போட்டது? டேய் யாரா என் தம்பியை கட்டி போட்டது? டேய் ஏய் இருடா. ஏய் யாரா நீ? எதுக்குடா அவனை அவுத்த? யாரா அவன்? ஏய். யாரா நீ? உனக்கு எங்க என்னடா வேலை? நான் அவன் அண்ணன்டா. ஏய். ஏன்டா அவனை கட்டி போட்டீங்க? டேய், டேய் டேய். சொல்றா, ஏன்டா அவனை கட்டி வேலை போட்டீங்க? கேக்குறா? ஏய், டேய், போடா. டேய், போடா. டேய், ஏய் டேய், டேய், வா. போடா. டேய், வா. போடா. போடா. ஏய் வாடா. ஏய் வாடா. ஏய் போடா. டேய் கார்த்தி, உனக்கு ஒண்ணும் ஆகலல்ல? டேய் டேய் என்னமா நடிக்கிறடா டேய். ஏன்டா உனக்கு ஒண்ணும் ஆகலல்ல? நீ சும்மா நடிக்காத. நீ தான் என்ன கடத்துனன்னு எனக்கு தெரியும். டேய் என்னடா உளர்ற? ஏன்டா இப்படி குடிச்சிருக்க? ஆ? அடச்சே, இவனுங்கெல்லாம் உன்னோட ஆளுங்க தானே? எல்லாம் சேர்ந்து என்ன டிராமா போடுறீங்களா? ஆ? டேய் முட்டாள் மாதிரி பேசாதடா. நான் ஏன்டா உன்னை கடத்தணும்? வாடா போலாம். வா. டேய் விட்றா. டேய் வாடாங்கறல. டேய் சொந்த தம்பியை கடத்துறியே, உன்னை பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு. விடு. டேய் பைத்தியம் மாதிரி பண்ணாதடா. வா. டேய் வரமாட்டேன் போடா. டேய் இப்ப நீ வர போறியா இல்லையா? டேய் நீ ஏன் ஆளை வச்சு அடிச்சு என்ன கடத்திட்டு இப்போ ஒண்ணுமே தெரியாம மாதிரி நடிக்கிறியா? ஐயோ கடவுளே. ஆமாண்டா, நான் தான் உன்னை கடத்துறேன். போதுமா? அப்படி வாடா. அப்படி சொல்லு. வா. ஏய், வர முடியாதுடா. வா. டேய் ஏய், வாடா. விடு. வரமாட்டேன்னு வா, வீட்டுக்கு சொல்றேன். போய் பேசிக்கலாம். ஏய் விடு என்ன. டேய் கார்த்தி, நான் வர அமைதியா மாட்டேன். இரு. ஏய் விடு என்ன. என்ன விடு. ஏய் வர மாட்டேன்னு சொல்றேன். ஏய், டேய் டேய் எங்க கடத்திட்டு போறேன் நான் மறுபடியும்? எதுக்குடா இப்படிலாம் பேசாம பண்ற? வாடா. ஆ? நான் டேய், வர மாட்டேன்னு வாடா. சொல்றேன்ல. எங்கடா டேய், கூட்டிட்டு போறேன் என்ன? வீட்டுக்கு போலாம் வா. டேய் வா வண்டியில இரு. போ உள்ள போ. இரு. அம்மாடி இலக்கியா, கௌதம் உள்ளேயா இருக்கான்? இல்லையா அத்தை, ஏன் என்னாச்சு? இல்ல, ரொம்ப நேரமா நான் அவனுக்காக காத்துட்டு இருக்கேன். அவனை ஆளையே காணோம். எங்க போயிருக்கான்? தெரியலையா அத்தை எங்க போனாருன்னு. டேய் கார்த்திக் இறங்கு வா. ஆ? இறங்குடா வா. ஏய் என்ன எங்க கூட்டிட்டு போற நீ? வா 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 வா. ஏய், வாடா. நான் வர மாட்டேன். டேய் வாங்குறேன். ஏய் என்ன எங்க கடத்துற நீ? டேய் வாடா. நான் வர முடியாது. ஏய், சொன்னகல வா. டேய் இது நம்ம வீடு. பார்த்தா தெரியலையா உனக்கு? ஆ? இல்ல இல்ல இது நம்ம டேய். வீடு இல்ல. நீ என்ன எங்கேயோ கடத்திட்டு போக பாக்குற. நான் வர மாட்டேன். டேய் 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 வாடா ஏய். வா. வா வாடா. ஐயோ ஐயோ
என்ன கடத்துறாங்களே, என்ன காப்பாத்துங்க, காப்பாத்து, நான் வர டேய், 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 டேய். சொன்னா கேளு. டேய், கார்த்திக், அமைதியா இருடா. வாடா. என்ன டேய், கடத்துக்கு டேய், அமைதியா இருடா. காப்பாத்துங்க. டேய், சொன்னா கேளு, அமைதியா இருடா. கார்த்திக், நம்ம வீட்டுக்கு தான் போறோம், அமைதியா வா. டேய், வா. சொன்னா கேளுடா, அமைதியா வா. எங்க டேய், அமைதியா வாடா. போற? நம்ம வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். டேய், சொன்னா கேளு. எதுக்கு என்ன கார்த்திக். பிடிச்சிட்டு இருக்கேன், நான் விழுந்துறேன். வேற ஒரு- டேய், கார்த்திக், டேய், கார்த்திக். டேய், கார்த்திக், எந்திரி, எந்திரி. எந்திரா. எந்திரி. எல்லாருமே சேர்ந்து என்ன கடத்துனீங்களா? விடுங்க. டேய், 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 சும்மா விட கார்த்திக். மாட்டேன். என்னடா விடு. குடிச்சிருக்கியா? எதுக்குடா குடிக்கிற? நான் கூட குடிப்பேன். உன்னை உட்கார வைச்சான். சோஃபால உட்கார வை. நான் போறேன். உட்காரு. எங்க உட்காரு. போறீங்கண்ணா? டேய், காலை கீழே கால் போடு. கூட ஏன்டா? வைக்க ஏன் இப்படி குடிக்கிற? கௌதம் எங்க போனீங்க? கார்த்திகை எப்படி கூட்டிட்டு வந்தீங்க? என்ன நடந்துச்சு? இவன் குடிச்சிட்டு ரகலை பண்றான்னு யாரோ ஃபோன் பண்ணி சொன்னாங்க. நானும் பதறி அடிச்சிட்டு ஓடினேன். அங்க போய் பார்த்தா என்னப்பா இது? யாருப்பா அவங்கெல்லாம்? ஏன் என் புள்ளைய கடத்தி வச்சிருந்தாங்க? இவனா? யாருக்கு தெரியும் ஜானு? இவன் போய் பிரச்சனை பண்ணான்னு கட்டி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் பிரச்சனை பண்ணேன். நான் எங்க சரிப்பா, பிரச்சனை பண்ணேன்? ஏன்பா? நான் ஏன்பா பிரச்சனை இப்படி ஆயிட்ட? பண்ணேன். நல்ல புள்ளையா தானே இருந்த. ஏன் இப்படி குடிச்சு உன் வாழ்க்கையை கெடுத்துக்கிற? ஆ? எப்போ அஞ்சலி திரும்ப இங்க வந்தாலும் அப்பையில இருந்தே இவன் குடிக்க ஆரம்பிச்சிட்டான். அவ டார்ச்சர் பண்ணி பண்ணி கார்த்திக பெரிய குடிகாரனா மாத்திட்டான். ஏய், இதான் சாக்குன்னு அஞ்சலி மேல பழி போடாத. கார்த்திக் சொத்து கிடைக்கலங்கிற விரக்தியில குடிக்கிறான். அதுக்கு அஞ்சலி என்ன பண்ணுவா? என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஆ? கார்த்திக்கு சொத்தை தரமாட்டான்னு யார் சொன்னது? அஞ்சலி என்னையும் இலக்கியாவையும் பத்தி இவன் கிட்ட தப்பு தப்பா சொல்லி உசுப்பேத்தி விடுறான். அது புரியாம இந்த பைத்தியக்காரன் எங்க கிட்ட சண்டை போட்டு குடிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கு நான் என்ன பண்றது? சரி சரி விடுங்க. இப்ப இந்த பேச்செல்லாம் எதுக்கு? எப்படியோ என் புள்ள வீட்டுக்கு வந்துட்டான், நான் வரல, என்கிட்ட கடத்திட்டு இருக்கான். வந்துட்டான். அதுவே எனக்கு போதும். ஆனா இனி என் புள்ளைய அந்த அஞ்சலி கிட்ட நெருங்கவே விடக்கூடாது. அவகிட்ட போனாலே என் புள்ளையோட வாழ்க்கை நாசமா போயிடும். ஆமா அத்தை, கார்த்திக் இதுக்கு மேல அஞ்சலி எஸ்எஸ்கே தாட்சாணி சகவாசத்துல இருந்தான்னா கண்டிப்பா கெட்டு குட்டிச்சவர் ஆயிடுவான். ஆமா, எனக்கு தெரிஞ்சு அவங்க கொடுத்த ஐடியாவாலதான் கார்த்திக் திடீர்னு ஆபீஸ்க்கு வந்து பிரச்சனை பண்ணிருப்பான்னு நான் நினைக்கிறேன். அது சரி, கார்த்திக் இனிமே இங்க இருக்கணுங்கிறது நம்மளோட ஆசை. ஆனா இவன் போது தெரிஞ்சதும் உடனே கிளம்பி அஞ்சலி கிட்ட போயிடுவான்ல. அதுக்கு நான் விட்டாதானே? இவனை இப்பவே ரூம்ல போட்டு அடைச்சு வச்சிடுறேன். போதை தெளிஞ்சதும் எல்லாரும் சேர்ந்து இவங்கிட்ட பேசி இவனை இங்கேயே தங்க வைப்போம். ஆமாப்பா, நீ சொல்றது கரெக்ட் தான். இவனை இப்படியே இங்கேயே வச்சுக்கலாம். ஆனா அந்த அஞ்சலி கிட்ட இவனை போகவே விடக்கூடாது. சரி, டேய் கார்த்தி, வாடா. எங்க? வாடா. நான் சொன்னா வரல. கேளு. வாடா, வா. என்ன உட்கார சொல்றீங்க, அப்புறம் எந்திரிக்க சொல்றீங்க, இப்போ கார்த்திக், தூக்குறீங்க. வா, வா. எங்க கூட்டு போறீங்க? வாடா சொல்றேன். பாத்துப்பா. வா. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஐயோ கடவுளே கடவுளே. எங்க வா. கூட்டு போற? நீ வா, வா. வா, வந்து படு. விடுங்க, நான் படு. வேணாம் படு, படுக்க படு. மாட்டேன். போடா. எப்படி இருந்த என் புள்ள அந்த கேடு கெட்டவளோட சேர்ந்து இப்படி ஆயிட்டானே. ஐயோ கடவுளே. அத்தை அழாதீங்க அத்தை, அதான் கார்த்திக் திரும்ப வந்துட்டான்ல, இனி அவனை நம்ம காப்பாத்திடலாம். ஆமா, நீங்க கவலைப்படாம இருங்க அத்தை. ஐயோ, படு. எதுக்கு என்ன இப்படி படு, டார்ச்சர் படு. பண்றீங்க? படு, வா. நான் பேச படுத்துக்கோ. மாட்டோம். படு, படு. ஐயோ, விடுங்க. படு, 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 படு. ஏய், யாருக்கும் பிடிக்கல, யாரும் மதிக்கல. சரியாயிடும் அத்தை. நான் போறேன்.
என்ன அஞ்சலி, ஏதோ டென்ஷனா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமா ஆண்டி, கார்த்திக் காலையில புது பிசினஸ் விஷயமா பேசுறதுக்கு எஸ்எஸ்கே அப்பா சொன்ன இடத்துக்கு கிளம்பி போனாரு. ஆனா ரொம்ப நேரம் ஆகியும் இன்னும் காணோம். ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு. அப்படியா? கார்த்திக் ஏன் இப்படி பண்றான்? ஒருவேளை குடிக்க கிடைக்க போயிட்டானோ? இல்ல ஆண்டி, இப்போ வீட்லயே அதுக்கான ஏற்பாடு பண்ணதுக்கு அப்புறம் கார்த்திக் வெளியே போறதே இல்ல. எனக்கு என்னமோ பயமா இருக்கா ஆண்டி. பயப்படாதம்மா, கார்த்திக் வந்துருவான். எஸ்எஸ்கே அப்பா தான் ஃபோன் பண்றாரு. பேசு. சொல்லுங்கப்பா. ஒரு பேட் நியூஸ்மா. என்னது பேட் நியூஸா? என்னப்பா? இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு. போரூர் கார்டன் ஏரியாவுல கௌதம் கார்த்திக்க அடிப்பட்ட கோலத்துல கார்ல ஏத்திட்டு போயிருக்காமா. என்னப்பா சொல்றீங்க? ஆமாமா, கௌதம வலுக்கட்டாயமா வண்டியில ஏத்தி கார்த்திக்க கூட்டிட்டு போறத பார்த்து அவர் அது மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணிருக்காருமா. அப்புறம் சந்தேகப்பட்டு காரை ஃபாலோ பண்ணிட்டு போய் பார்த்தா கௌதம் கார்த்திக்க தான் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிருக்கான். அதையும் ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அனுப்பி தகவல் சொல்லிருக்காருமா. ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. காலையில பிசினஸ் விஷயமா நீங்க வர சொன்ன இடத்துக்கு தானே கார்த்திக் போனாரு. அப்புறம் எப்படி கௌதம் கார்த்திக்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனா? இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? நானும் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தமா, ஆனா கார்த்திக் வரவே இல்லை. அதுக்கப்புறம் நான் ஆபீஸ்க்கு போயிட்டேன். இடையில என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. இப்ப எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி தான் எல்லா விஷயமுமே புரியுது. ஐயோ கடவுளே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அப்பா, நீங்க அந்த வீடியோ எனக்கு அனுப்புங்க, நான் என்ன பண்ணலாம்னு பாக்குறேன். அனுப்புறேம்மா. சரிம்மா. இனிமேதான் என்னோட கேம் சூடு பிடிக்க போகுது. நான் அப்பவே சொன்னேன், கௌதம் வெளியில கார்த்திக் எங்கேயாவது பார்த்தானா அவனை பிடிச்சு இழுத்துட்டு போயிடுவான்னு. கடைசியில நான் சொன்ன மாதிரி நடந்துருச்சு. கௌதமே கூட்டிட்டு போயிருந்தாலும் கார்த்திக் ஏன் அந்த வீட்டை விட்டு வெளியே வரல? ஏன் நான் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறாரு? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. நான் பைரவி ஆண்டிக்கு ஃபோன் பண்ணி என்ன நடந்துச்சுன்னு கேக்குறேன். சொல்லு அஞ்சலி. ஆண்டி, கார்த்திக் அங்கேயா இருக்காரு? நானே உனக்கு ஃபோன் பண்ணணும்னு தான் நினைச்சேன். ஆமா, கார்த்திக் இங்கதான் இருக்கான். கார்த்திக் கார்த்திக் குடிச்சிட்டு யாரோ ஒரு ரவுடி கூட சண்டை போட்டுட்டு இருந்தான்னு கேள்விப்பட்டு கௌதம் தான் போய் அவனை கூட்டிட்டு வந்தான். பிசினஸ் விஷயமா போன கார்த்திக் எப்படி ஆண்டி குடிச்சிட்டு சண்டை போடுவாரு? அவரை கௌதம் வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போனதா பார்த்தவங்க சொல்றாங்களே. ஏய், அதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? நான் காதுல என்ன கேட்டனோ அதானே சொல்ல முடியும். இப்ப கார்த்திக் எங்க? அவர்கிட்ட போனை கொடுங்க. இங்க பாரு, கார்த்திக் போதையில இருக்கான். ரகலை பண்றான்னு கௌதம் அவனை ரூம்ல போட்டு பூட்டி வச்சிட்டான். நீ இப்பெல்லாம் அவனோட பேச முடியாது. கார்த்திக் என்ன ஆடா மாடா அடிச்சு வைக்கிறதுக்கு? கௌதம் இலக்கியம் பிளான் பண்ணி கார்த்திகை கடத்திட்டு போயிருக்காங்க. இதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும். நான் வச்சிடறேன் ஆண்டி. ஏய், கார்த்திக் அவங்க வீட்ல அடைச்சு வச்சிருக்காங்களாம். சீக்கிரம் ஏதாவது செய் அஞ்சலி. அவன் மனசை மாத்தி அங்கேயே தங்க வச்சிருவாங்க. அப்புறம் நீ தெருவுல தான் நிக்கணும். அப்படிலாம் நான் விட்டுற மாட்டோமா. இப்பவே போய் சண்டை போட்டாவது கார்த்திக் எப்படியாவது கூட்டிட்டு வரேன். நீ தனியா போனா உன்னை ஈஸியா சமாளிச்சிருவாங்க. துணைக்கு போலீஸையும் கூட்டிட்டு போ. அப்பதான் கௌதமி இலக்கியாவும் அடங்குவாங்க. கார்த்திக்னு எடுத்துட்டு வந்துடலாம். சரி, ஓகேமா. நான் இப்பவே ஸ்டேஷனுக்கு போய் போலீஸை கூட்டிட்டு போறேன். போ. ஓகே. கௌதம், கதவை திறப்பா, கொஞ்சம் சாப்பிட கொடுக்கலாம். இப்ப கதவை திறந்தா அவங்க இருக்க மாட்டான் ஜானு. உடனே எந்திரிச்சு போயிடுவான். ஆமா அத்தை, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. போதை தெளிஞ்ச அப்புறமா கார்த்திக்கு சமாதானப்படுத்திட்டு அப்புறமா கதவை திறப்போம் அத்தை. அதுக்காக அவனை பட்னி போட சொல்றியா? குடிச்சு குடிச்சு அவனோட வயிறெல்லாம் புண்ணா இருக்கும். காலையில இருந்து சாப்பிட்டானா இல்லையான்னு கூட தெரியல. அதான் மணத்தக்காளி கீரை பண்ணிருக்கேன். நீ கதவை தர, நான் அவனுக்கு சாப்பாடு கொடுக்கறேன். சொன்னா கேளு ஜானு. இப்ப கதவை திறந்தான் வை. கௌதம்,
பிள்ளைக்காக பெத்த தாய் பாசமா சாப்பாடு கொண்டு வந்திருக்காங்க அத போய் குடுக்க விடாம தடுக்கறியே கதவை திறந்து விடு. மேடம், தடுக்கிறதுக்கு நாங்க என்ன இறக்கமே இல்லாதவங்களா? கார்த்திக் இங்கேயே நிரந்தரமா இருக்கிறதுக்கு தானே நாங்க போராடிட்டு இருக்கோம். அது புரியாம பேசிட்டு இருக்கீங்க. ஏய், முதல்ல நீ வாயை மூடு. ஏய், கதவு சாத்துறது யாரு? திறங்க. ஏய், மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா த சென்னை சில்க்ஸ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா த சென்னை சில்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.